நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிச்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக் பிரைவேட்டா சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைடுல கூட ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசுல இருந்து வந்திருக்கிற மின்சாரத்துறை வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் முறையில பார்க்க போறோம். இந்த மின்சாரத்துறைனா மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்குது. என்டிபிசி கிரீன் எனர்ஜி, அதாவது விண்ட் எனர்ஜி, சோ இந்த மாதிரி இதுல கரண்ட் தயாரிக்கிற இடத்துல இருந்து தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 காலி பணியிடங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் டிஜிஎம் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், சிஏ, சிஎம்ஏ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் 50,000 இருந்து 2,40,000 சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 5/5/2026 சொல்லியிருக்காங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குவீரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 7358@gmail.com அல்லது நவீன் 99650@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலியமாக உங்களோட குவீரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்க்க போறோம். எந்த டிபார்ட்மெண்ட்? என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிட்ல இருந்தா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் ரெனியூவபிள் எனர்ஜி ஏரியாவுக்கு தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டெபுட்டி ஜெனரல் மேனேஜருக்கு E6 கிரேடுக்கு 14 போஸ்டும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கிராஜுவேட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஸோ இது 60% மார்க். மினிமம் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் 44 வயசு சொல்லியிருக்காங்க. E6 கிரேடா இருந்துச்சுன்னா 90,000 இருந்து 2,40,000 சம்பளம். சோ டோட்டலா 14 காலி பணியிடங்கள். சோ அதுல எஸ்சி, எஸ்டி தலா ஒரு காலி பணிகள், ஓபிசி 3, எக்கனாமிக் பீப்புள்ஸ் 1 சோ சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு 80,000 இருந்து 2,00,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. E5 கிரேடுக்கு கொடுத்திருக்காங்க. சோ என்ஓசி சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் மேனேஜர் E2 கிரேடுக்கு கொடுத்திருக்காங்க. 28 போஸ்டிங். கிராஜுவேட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மினிமம் 60% மார்க் சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்டரியா கேட்டிருக்காங்க. சோ அப் டு 30 வயசு இருந்தாலே விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் 50,000 இருந்து 1,60,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. சோ டோட்டல் வேகன்சிஸ் 28 காலி பணியிடங்கள். UR 13, SC 4, ST 2, OBC 7, எக்கனாமிக் பர்சன்ட் 2 ஒட்டுமொத்தமா கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா E1 கிரேடுக்கு கொடுத்திருக்காங்க. 40,000 இருந்து 1,40,000 சம்பளம். இன்னொரு சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் கண்டிப்பா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் E6க்கு 2 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் CA, அதுக்கப்புறம் இல்லைன்னா CMA காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ட் 44 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. E6க்கான மாத சம்பளம் 90,000 இருந்து 2,40,000 சம்பளம். சோ இந்த 2 காலிப்பணங்கள் பாத்தீங்கன்னா இயற்கை கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் எலிஜிபிள். சோ அப்படியே வந்தீங்கன்னா E5க்கான மாத சம்பளம் உங்களுக்கு 80,000 இருந்து 2,00,000 சம்பளம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 போஸ்டிங். சோ இதுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அல்லது CME எடுத்து முடிச்சிருக்கணும். அப் டு 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. E2க்கான மாத சம்பளம் 50,000 இருந்து 1,00,000 சம்பளம். சோ டோட்டல் 2 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இதுலயே பாத்தீங்கன்னா E1 கிரேடுக்கு உங்களுக்கு 40,000 இருந்து 1,40,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்து ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க, அப்புறம் மார்க் அடிப்படையில தான் உங்களை எடுக்க போறாங்க. எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். எதை பேஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ. சோ இதை பேஸ் பண்ணி தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோடிங் பண்ணணும்னா உங்களோட 10th மார்க் ஷீட்,
டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இன்ஜினியரிங் மார்க் ஷீட், கன்சல்டேஷன் மார்க் ஷீட், சிஜிபிஏ சர்டிபிகேட், டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடுக்கான குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட் அதர் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட், மாற்றுத்திறனாளி சர்டிபிகேட், ஓபிஎஸ் சர்டிபிகேட், எக்கனாமிக் அதோட சர்டிபிகேட், அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் சப்போர்ட் வந்து 12 இயர்ஸ் போஸ்ட் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் அதோடைய லாஸ்ட் எக்ஸ்பென்ஸ் லிவிங் லெட்டரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பு. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மாற்றத்தினால நீங்க அப்படின்னா யார் யார் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கெரியர் செக்ஷனுக்குள்ள போயிட்டு டேரக்டா நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ அப்ளை பண்றதுக்கான லிங்க், இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். மறுபடியும் சொல்றோம், அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 5/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com. இரண்டாவது மெயில் ஐடி நவீன் 99650@gmail.com. மூன்றாவது மெயில் ஐடி நவீன் 73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடியுமே கான்டாக்ட் பண்ணலாம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ்க்கு இந்த 3 மெயில் உங்களுக்காக கொடுத்திருக்கோம். இதை தவிர்த்து இனிமேல் உடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். So thank you friends, thank you so much, all the best for your career.